நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். கார்த்திகை மாசம் துலா ராசி துலா லக்ன நேயர்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றி பேச வந்திருக்கிறேன். துலா ராசிக்கு ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருப்பதால் சொந்த முயற்சியால் துலா ராசி துலா லக்னக்காரர்கள் நன்மையடைவார்கள். தனாதிபதி செவ்வாய் ராசி லக்னத்திற்கு 10ல் நீசம் பெற்றிருக்கிறார். தனாதிபதி நீசம் பெறும் பொழுது வேறு விதமான வருமானத்தை கொடுத்து விடுவார். ஆனால் தொழிற்ஸ்தானத்தில் செவ்வாய் நீசமடைவது நிலத்தின் மூலமாக சில நேரங்களில் வெள்ளங்களில் தான் வைத்திருக்கும் இடத்தில் பக்கத்து இடத்திற்காரர் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகளை துளாராசிக்காரர்கள் கொடுப்பாங்க. அப்ப நீங்க ஜாக்கிரதையா நிலம் வீடுனா பக்கத்துல பிரச்சனை வந்தா சால்வ் பண்ணிக்கணும். 3 குடையவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் குரு. சோ முயற்சி ஸ்தானாதிபதி 8ல போய் உட்கார்ந்து இருக்கும் போதும் வீரிய ஸ்தானாதிபதி உட்காரும் போதும் உடல்நிலையில சில கோளாறுகளை ஏற்படுத்தி உடனே 10 நாள்ல மறைச்சிருவார். நான் மகரத்திற்கு சுக்கிரன் போகும்போது சுகம் ஏற்பட்டுரும். சோ 4, 5 கூடைய சனி ஆட்சி வக்ரம். ஆட்சி வக்ரம்னா ஸ்டாண்ட் ஸ்டில். சோ 4ஆம் இடத்து அதிபதி வக்ரம் பெறும்போது நன்மை தான் ஏற்படும். பஞ்சமாதிபதி வக்ரம் ஏற்படும் போது நம்முடைய குழந்தைகளே நமக்கு எதிராக துளாராசி நேயர்களுடைய குழந்தைகளும் கொஞ்சம் பெரிய பசங்களா மேஜரா இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு எதிராக செயல்படுவாங்க. இந்த நேரத்துல இந்த 1 மாசம் மட்டும்தான். அப்புறம் அவங்களே மனசுல வருத்தப்பட்டுக்கிட்டு ஐயோ அப்பாவை நம்ம பேசிட்டேமேன்னு சொல்லிட்டு திருப்பி சமாதானத்துக்கு கார்த்திகை முடிஞ்சு மார்கழியில் நார்மல் ஆயிடுவாங்க. சோ 6 குடையவர் போய் ராசிக்கு 8ல உட்கார்ந்து இருக்காரு. விபரீத ராஜயோகமா உட்கார்ந்து இருக்காரு. சத்துருக்கள் கட்டுக்குள்ள இருப்பாங்க, செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். நேர் 7 குடையவர் நீசமாய் 10ல உட்கார்ந்து 7 குடையவர் 4லோ 10லோ நின்றால் தந்தத்தில் நோய் உண்டு. இந்த துளாராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் பல்லு தேஞ்ச ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு டென்டிஸ்ட போகிற மாதிரி தந்தத்தில் நோய்னா தந்தம்னா பல்லு, தந்தத்தில் நோய் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய பார்ட்னர் நம்ம கூட பாசமா இருந்த பார்ட்னர் சில பிரச்சனைகளை போய் மாட்டிக்குவாரு அப்படின்னு தோணுது. சோ நீங்க பார்ட்னரை எச்சரிக்கக்கூடிய நேரம் இது. துளாராசி துலா லக்னத்துக்காரவங்க தன் மனைவியை கொஞ்சம் எச்சரிங்க, உங்க பார்ட்னரை எச்சரிங்க, உங்களுடைய அன்புக்குரிய பெண்கள் ஆண்களா இருந்தாலும் அவங்களையும் எச்சரிங்க. ஏன்னா அவங்க போய் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. ஜாக்கிரதையா இருக்கட்டும். 8ஆம் இடத்துல 6 குடையவர் வீட்டில் இருக்கிறது செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். பாக்கியாதிபதி தனமேறுவது ரொம்ப அற்புதமான காலம். சூரியனோட சேர்ந்து தனமேறாரு இல்லையா? சூரிய புதாதித்ய யோகம் ஏற்படுறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட மனிதர்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட், கமிஷன் இதெல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறது. துளாராசி துலா லக்ன நேயர்களுக்கு இது நடக்கும். அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா 10 குடைய சந்திரன் 3, 6, 11 எப்பெல்லாம் இருக்காரோ அப்பெல்லாம் நிறைய பணம் வரும். லாபாதிபதி தனம் ஏறுறது ஒரு பாக்கியஸ்தானம். இந்த நேரத்துல உங்களுக்கு தன வருவாய் துளாராசி துலா லக்னத்துக்கு தன வருவாய் அற்புதமா இருக்கும். துலா லக்னத்துக்கு 12 குடையவர் போய் 2ல் வீட்டு இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ளதான் இருக்கும். ஆனா சற்றே நீங்க எதிர்பாராத செலவுகள் உங்க சேரும். ஆனா பணத்துக்கு ஒன்றும் துளாராசி துலா லக்னத்திற்கு குறைவு இருக்காது. ஒரே ஒரு பிரச்சனையை தான் அவங்க சந்திப்பாங்க. தான் சொந்த பிள்ளைகளே அவருக்கு எதிராக திரும்பக்கூடிய நேரம். அவர்களை நீங்க கட்டுக்குள் வைத்துக்கணும். அடுத்த அப்படி கணவன் மனைவி உறவுல சிறு சிறு விரிசல்கள் ஏற்படும். ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி துளாராசிக்கு அற்புதமான காலம் இது. வணக்கம்.